வந்து என்னோட ரியல் அம்மா மாதிரியே நல்லா கேரிங்காக பார்த்துப்பீங்க. எனக்கு இதே மாதிரி உங்கள் கூட இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசை. என் அம்மாவுக்கு டீன்னு கூப்பிடுறது பிடிக்காது. ஸோ அதனால யாரும் என்ன டீன் எல்லாம் கூப்பிட்டு பழக்கமே இல்லை. ஸோ இவ கூப்பிடுவா, என்ன டி ரதி பண்ணலாமா? திவிக்காக ஒரு டேக் ரீடேக் போயிருக்க மாட்டேன். அப்படி ஒரு பெர்ஃபெக்டான ஆர்டிஸ்ட். அந்த பைட்டு தான் எனக்கு சர்ப்ரைஸ். இவ்வளோ நல்லவளா பேசுறது நான் பார்த்ததே இல்லை. குருவம்மா பிடிக்குமா, ரதி பிடிக்குமா, அனுமோல் பிடிக்குமா? குருவம்மா தான் ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அது ஒரு சுயநலம் தான். நான் பண்ண ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பிடிக்கலன்னா கூட எல்லாருமே நல்லது நல்லது மட்டும்தான் சொல்லுவாங்க. நீங்க அதை பண்ணியிருக்க கூடாது, பிடிக்கலனாலும் ரியலா சொல்லுவாங்க. அது பண்ணியிருக்க வேணாம்னு தோணிச்சு எனக்கு. அப்படி அதுதான் சொன்னேன். ரொம்ப ரியல் ஃப்ரெண்டா இருக்காங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பயம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். கூடிய விரைவில் இது டேக் ஆஃப் ஆக போகுது. அதுக்கான எல்லா சயின்ஸும் தெரியுது எனக்கு. ரதி மேம் என்ன யூஸ் பண்றானோ அது ஃபேமஸ் ஆயிருது. அப்படியா? அப்படிதான். ஆமா, நிறைய பேரு நோஸ்பின் போட்டிருக்காங்க. இங்க யாரெல்லாம் ரதியை பார்த்து நோஸ்பின் குத்துன ஆளுங்க இருக்காங்க? ஆமாங்க. ஆமா, இந்த குட்டி குரூப்ல இவ்வளவு ஆளுங்க இருக்காங்க. எனக்கு நிறைய பேரு. உங்களோட ஃபேன்ஸ் நிறைய ஸ்பெஷல், அதே மாதிரி உங்கள் ஃபேன்ஸுக்கு நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்றதுனால இப்போ உங்களுக்காக சில ஏவிஸ் இருக்குது. அந்த ஏவிஸில் ஸ்பெஷலாக உங்களுக்காக உங்கள் ஃபேன்ஸ் பேசியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? எனக்கு உங்கள் கூட நடித்தது வந்து ரொம்ப ஹாப்பி. அப்புறமா ஹார்ட் பீட்டில் நான் உங்களுக்கு டாட்டர் நடித்தது வந்து நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். அப்புறமா எப்போல்லாம் உங்கள் கூட நடிக்கிறேனோ அப்போல்லாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்து என்னோட ரியல் அம்மா மாதிரியே நல்லா கேரிங்காக பார்த்துப்பீங்க. ஸோ எனக்கு இதே மாதிரி உங்கள் கூட இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசை. என்ன டி ரதி பண்ணலாமா? அந்த கடைசி டைலாக் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிதான் கூப்பிடுவாங்களா அவங்கள? ஆமா, அப்படிதான். என்னடி ரதி அப்படிதான் பேசுவாங்க அப்பப்போ. ஓகே. திவி வந்து ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல ஆர்டிஸ்ட், ரொம்ப நல்ல பொண்ணு. எப்படி வெல் பிஹேவ்டா இருக்கணுமோ ஒரு செட்ல, எப்படி பர்ஃபெக்டா இருக்கணும்னா அப்படி இருக்கிற ஒரு குழந்தை திவி. சொல்லி கொடுத்தா எல்லாமே கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. திவிக்காக ஒரு டேக் ரீடேக் போயிருக்க மாட்டேன். அப்படி ஒரு பர்ஃபெக்டான ஆர்டிஸ்ட். டிசிப்ளினாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எல்லாமே பர்ஃபெக்ட். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அவள் பேசும்போதும் வந்து நான் ஒரு அம்மா பார்க்குற மாதிரி அவள் நல்லா பேசுனானா, அவள் பேசுறது என்னென்ன விட அவள் நல்லா பேசுனானா, அவள் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அந்த பயத்தில் தான் நான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ரொம்ப வருஷமாக, ஒரு 2 வருஷம் ஆகுது இல்லை நம்ம சினிமாவில் குழந்தைங்களெல்லாம் நம்மளுக்கு பேபியாக நடிச்சிருக்குனாலும் திவி தான் லாங்காக நடிச்சிருக்காங்க, திவி சித்தா. ஸோ அதனால எனக்கு எப்பவுமே ஒரு 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 ஸ்பெஷல் அஃபெக்ஷன் இருக்கு. திவிக்கு மட்டும் இல்ல, அனுமோலுக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. சின்ன பசங்க, சின்ன குழந்தைங்க கூட நடிக்கும் போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அது என்ன ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு உங்களுக்கு? ஜென்ரலி கிட்ஸ் கூடனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, அவங்கள அமைதியா உட்கார வைக்கிறது. சரி, நம்ம கேமரா ஆன் பண்ணும்போது திடீர்னு வந்து அம்மா எங்கெல்லாம் கேட்பாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கும் ஜென்ரலி. பட் டே 1லேருந்து திவி வந்து ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னல் சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ, எப்படி கேமரா முன்னாடி நிற்பாங்களோ அப்படி நிற்பாங்க திவி. அப்படியா? யா இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டேன். எஸ். அண்ட் டயலாக் படிச்சுட்டு வருவா. நாம கூட சொதப்பினாலும் திவி சொதப்ப மாட்டோம். ஓகே, நைஸ். யா. அண்ட் ஸ்பாட்ல வந்து நம்ம ஏதாச்சும் பெட்டராக இம்ப்ரவைஸ் பண்ணுறது, ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக பண்ணுறதுனாலும் திவி நம்ம பயமே இல்லை, திவி பண்ணிடுவா, திவி கூட வந்துடுவான்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஓகே மேம். மேம், இப்போ ரியாவை ரீசெண்டாக இன்டர்வியூ எடுத்திருந்தோம். நீங்கள் எப்படி ரியாவை சொல்கிறீங்களோ அதை விட உங்களை ஐயோ ரதி மேமா என்னோட ஸ்வீட் மேம், அப்படி என்னோட மம்மி மாதிரி அப்படின்ட்டு ஜாலியாக நீங்கள் என்னென்ன சொல்லி கொடுப்பீங்க அது எல்லாமே சொன்னாங்க. ஓகே, நெக்ஸ்ட் உங்களுக்காக இன்னொரு. ஹாய், வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று குமுதத்துலேருந்து ஃபோன் பண்ணி ஒரு ஃபேன் மூமெண்ட்டு நீங்கள் வர முடியுமான்னு கேட்டாங்க. சாரி, எனக்கு ஒரு ஷூட்டு, அதனால் வர முடியல. இனிமே ஒரு வீடியோலையாவது உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு, ஒரு ஃபேனாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து குருவம்மா பிடிக்குமா, ரதி பிடிக்குமா, அனுமோல் பிடிக்குமானா குருவம்மா தான் ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அது ஒரு சுயநலம் தான். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டாக வந்து
நம்ம ஒருத்தரோடு நடிக்கும்போது ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம கூட நடிக்கிறவங்க உண்டு பண்ணி கொடுக்கணும். அது ரொம்ப பிரமாதமாக உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடச்சிச்சு. அந்த சுயநலத்தின் காரணமாக எனக்கு வந்து குருவமா ரொம்ப பிடிக்கும். அடுத்து ரதியை இப்போ வந்து உலகமே கொண்டாடுறாங்க. என்னுடைய அம்மா அவங்களுடைய டைஹார்ட் ஃபேன். அவங்க தினந்தோறும் ஹார்ட் பீட் பார்க்காம படுக்கிறதே இல்லை, அவ்வளோ பிடிக்கும். அவங்க சார்பாகவும் நான் இப்போ உங்களுக்கு வந்து பெரிய பெரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நீங்கள் குருவமா ஃபேன்ஸுக்கு சொல்கிறேன், நீங்கள் குருவமா வந்து ரொம்ப கணவனுக்கு கட்டுப்பட்ட ரொம்ப பயந்த அமைதியான ஒரு பர்சனாலிட்டியாக பார்த்துருப்பீங்க. அவங்க அப்படிலாம் கிடையாது. தப்புன்னு தெரிஞ்சா டேய் இது தப்புடா இது பண்ணாத அப்படின்னு ஸ்ட்ரைட்டாக முகத்துக்கு நேராக ரொம்ப கண்ணியமாக சொல்லக்கூடிய ஒரு ஆள். அதே மாதிரியே தன்னை சுற்றி இருக்கிற ஆட்களை எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப பாசிட்டிவாக ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் அவங்க. அப்புறம் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அவங்க இன்ஸ்டா எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். அவங்க இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தை சுற்றி வர்றது தான் முதல் சந்தோஷம். அப்படி சுற்றிட்டே இருப்பாங்க. நான் நினைக்கிறது உண்டு, எப்போயாவது நம்மளும் அப்படி ஃபாரின் டூர்லாம் பெருசாக சுற்றணும்னா ஃபேமிலியோட போகணுன்னா இவங்களுக்கு டைம் இருந்தால் இவங்களே நம்ம கூப்பிட்டுக்கணும். ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் தெரியும், இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு யோசிக்கிறது உண்டு. அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு நல்ல விஷயங்கள்னு நிறைய 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 இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் இவ்வளோதான். இதை தாண்டி அனுமோல் நீங்கள் போய் ஹாப்பியாக இருங்க, இதே மாதிரியே ஹாப்பியாக இருங்க. அதுக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, பாய். தேங்க்யூ ஸோ மச் சார். மதன் சார். ஆமாம், ஐலியில். ஸோ அதுதான் சார் வந்து ஃபஸ்ட்டு வந்தப்போ இன்னொரு ஆர்டிஸ்ட் தான் வரும்னு சொல்லியிருந்தது. பட் அது அவருக்கு டேட் இல்லாதனால சார் வந்துச்சு. அப்போ யார் எப்படி என்ன அருவி பார்த்துருக்கு, அருவியில் தெரியும், மற்றபடி எதுவும் தெரியாது. நாங்கள் பேசி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மியூச்சுவலாக. ஓகே. ஸோ அப்படியே நாங்கள் கனெக்ட் ஆகிட்டோம். என்னோட இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்குது, அவரோட ஹஸ்பண்ட் கூட சின்னுன்னு சொல்லிட்டு, சின்னுவோட ஹஸ்பண்ட் ஹரீஷ் உத்தமன் ஒரு ஆக்டர், ஹரீஷ் அண்ணாவோட ஃப்ரெண்ட் இவர். ஸோ அப்படி நாங்கள் ஸ்டார்ட் ஆகிட்டோம் கனெக்ஷன். எப்போவுமே அந்த ஒரு ஃபேமிலி வைப்பு தான் எனக்கு இருக்கும். அப்பப்போ எனக்கு கால் பண்ணி நான் பண்ண ஏதாச்சும் ப்ராஜெக்ட் பிடிக்கலன்னா கூட அது யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே நல்லது மட்டும்தான் சொல்லுவாங்க. நீங்கள் அதை பண்ணியிருக்க வேணாம், அவாய்ட் பண்ணியிருக்கலான்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் எதுவும் ஃபீலாக எடுத்துக்காதுங்க, பட் அப்படி எனக்கு தோணுச்சு. அது வேறு மாதிரி பண்ணியிருக்கலாம் உங்களுக்கு, அது நீங்கள் அதை எடுத்திருக்க வேணாம் அந்த ப்ராஜெக்ட். அப்படியெல்லாம் எங்கிட்ட பிடிக்கலனாலும் ரியலாக சொல்லுவாங்க, அது பண்ணியிருக்க வேணான்னு தோணுச்சு எனக்கு, அப்படி அதுதான் சொன்னேன். பட் எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அப்படி ரொம்ப ரியல் ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஓகே. அண்ட் நமக்கு இருக்கிற ஸ்பேஸும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னால எப்போ வேணா கூப்பிட்டேன் அந்த மாதிரியே இல்லை. ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக உங்கள் ஸ்பேஸ் அது கொடுத்து பேசுவாங்க எப்போவுமே. வெரி குட் ஹியூமன் பீயிங். ஹரிஷ் உத்தமன் சார்னா அடைக்கலம் கைதி அவர்தானே? ஆமாம். ஓகே. மேம், ஃப்ரெண்ட்ஸ் தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இது மாத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப கண்டிப்பா உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் மேம் அவர். ஆமாம். உங்களுக்காக அடுத்த வீடியோ. Hi everyone. So a lot of people who don't personally know me and Anmol may think that how could we be friends because we look we come across as different people. But I'll let you know a secret. We're actually more alike than different. We like the same kind of people. We like similar kind of food, and we even like the same things for each other. So that's something I find so cool about me and her. And also our love language is same, especially gifting. The only thing that's not similar probably is that I'm physically expressive with the people I love, and I'm a hugger of the people I love, and she's just about getting used to that after 10 years of friendship. And what can you tell about somebody who's so lovely and beautiful, talented, and so kind-hearted? Which is why I'm not surprised that she has such a strong and faithful fan following, that they're actually doing this for her. And I know that she deserves this and all the love that she's getting. And oh my god, I may be emotional now, but what I want to say is that I love you, Anmol, and I'm so grateful that our paths crossed. And I can't wait to see the amazing things that you will
keep doing in your life. I love you. Hi Anu, நான் ஃபர்ஸ்ட் மீரா கிட்ட ஹாய் சொல்கிறேன். தேங்க் யூ ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் சச் அ பியூட்டிஃபுல் சர்ப்ரைஸ். அனு இஸ் ஐ திங்க் 15 years ப்ளஸ் என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு சிஸ்டர் ஃபீல் தான் அனு கிட்ட. She's a person that I go to for my advice, criticism, scolding, எல்லாமே. She's a wonderful, wonderful, wonderful human being. I don't think I have anything bad to talk about Anu, but she will have a lot of bad things to talk about me. Anna, some friends are in life where we can trust 100%. We don't have to talk every day. We don't have to message every day. But when we talk, we know where we are. And Anu is a person, a part of my family, a person who I can tell anytime that she is a person I can call at 1 o'clock in the night and she will come to help. Anu, you are very, very blessed to have this kind of a support, this genuine support. I hate you for only one thing, that you do not pick my call and you will not call back. அது மட்டும் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. And then I have to message, day, call me. Publicly I have messaged in Anu's comment box so that all of you will support. But I love you, Anu, and I love Meera and everybody. I'm looking forward in meeting you all the next time. And thank you, and you all have a very happy day, and love you all. அச்சோ நைஸ். இல்ல சொல்லுங்க. எனக்கு கவிதா வந்தது சர்ப்ரைஸ் இல்ல, அந்த பைட்டு தான் எனக்கு சர்ப்ரைஸ். இவ்வளோ நல்லவளா பேசுறது நான் பார்த்ததே இல்ல. லைட்டா அண்ணியை எடுத்து போட்டாங்க, எனக்கு நீ கால் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமா, எனக்கு அதான் இன்னைக்கு காலையிலும் நேத்தும் என்ன கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் இது முடிச்சுட்டு பேசலனால நான் எடுக்கல. ஏதாச்சும் அர்ஜென்ட்டாக இருந்தேன்னா மெசேஜ் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு அதுதான் சர்ப்ரைசிங்காக இருக்குது. இவ்வளோ நல்லவளா எல்லாம் தெரியுமா நடிக்கிறதுக்குன்னு. இப்படியே இல்லை, என்னை பார்த்தாலே வந்து திட்டுறது, கத்தி பேசுறது, அப்படி டீ பொடி அப்படிதான் என்ன என்னை யாரும் அவ்வளோ டீன்னு எல்லாம் கூப்பிட்டு பேசவே மாட்டேன். அது என்ன தெரியாது, சின்ன வயசுலேருந்தே என் அம்மாவுக்கு டீன்னு கூப்பிடுறது பிடிக்காது. ஸோ அதனால யாரும் என்ன டீன்னு எல்லாம் கூப்பிட்டு பழக்கமே இல்லை. ஸோ இவ கூப்பிடுவா பார்த்தா, அண்ட் அப்பப்போ என்ன திட்டுவா, நீ எல்லாம் எப்படி எனக்கு ஃப்ரெண்ட் ஆனேன்னே தெரியலை, உனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லையே, உன் கூட எதுவும் பண்ண முடியும் அப்படியெல்லாம் சொல்லி எனக்கு கிண்டல் பண்ணுவா, திட்டுவா. ஸோ அது வீடியோ விட எனக்கு அவள் பேசுறது தான் சர்ப்ரைஸாக இருக்குது. பட் கவிதா எனக்கு வந்து 2007-8 தான் கவிதா தெரியும். ஆக்சுவலி என்னோட ஸ்கூல் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு கவிதா. அப்படி தான் நான் கவிதாவை ஃபர்ஸ்ட் மீட் பண்ணோம். தென் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எனக்கு இன்னும் என்னென்னா ரொம்ப க்யூட்டான பேபி இருக்கா கவிதாக்கு, லக்ஷ்மி. ஸோ என்னோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் முதல் வந்த பேபி லச்சு இப்போ 12 years old. ஸோ அந்த சின்ன வயசுலேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே வந்த முதல் பேபினால நம்ம பேபி மாதிரி ஃபீல் பண்ணுவோம். லெச்சு எப்போவுமே எனக்கு ஒரு பேபி, நான் எங்கள் க்ளோஸுங்கிற ஒரு கனெக்ஷன். ஸோ கவிதா ஃப்ரெண்டுங்கிறத விட எனக்கு லச்சுவோட அம்மாங்கிற ஒரு அட்டாச்மெண்ட் கூட கவிதா கிட்ட எப்போவுமே இருக்கும். அண்ட் இப்போது போன வாரம் ஐ திங்க் லச்சு கேட்டாங்க, வேர் இஸ் அனு ஆண்டி கேட்டுச்சுன்னு சொன்னாங்க எங்கிட்ட. தென் அனு ஆண்டி இஸ் இன் சென்னை, ஷூட்டில் இருக்குது அப்படியெல்லாம் ஷீ டோல்ட். அப்போ இவ கேட்டேன், திடீர்னு அனு ஆண்டி மேலே பாசம். நோ நான் கொஞ்சம் புதுசாக அவள் இந்த மாதிரி பீட்ஸ் எல்லாம் பண்ணுவேன், இந்த பிரேஸ்லெட்ஸ் அதெல்லாம் பண்ணுவோம். நான் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன், அனு ஆண்டி தான் என்கிட்ட வாங்கும், வேறு யாரும் வாங்க மாட்டாங்க, நான் தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு அதுக்கு பாசமாக கேட்டாங்கன்னு சொல்லிச்சு. ஸோ தட் இஸ் கவிதா. சொன்ன மாதிரி தான், ஷீ இஸ் மை ஃபேமிலி. ஓகே மேம். ஸோ உங்களுக்காக நெக்ஸ்ட் வீடியோ. ஹாய் அனு, ஹவ் ஆர் யூ? Good. ஐ எம் வெரி ஹாப்பி தட் குமுதத்தில் வந்து இப்போது ஒரு ஃபேன்ஸ் கிளப் மீட் நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அண்ட் அயலி பார்த்ததுலேருந்து வி ஹவ் பீன் இன் டச். அண்ட் although you knew a little bit before, என்ன தெரிஞ்சாலும் நான் வந்து அயலிக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் நோட்டீஸிங் யூ. அண்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பயம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அது வந்து பைப்லைனில் இருக்குது, கூடிய விரைவில் இது டேக் ஆஃப் ஆக போகுது. அதுக்கான எல்லா சைன்ஸும் தெரியுது எனக்கு. கான்ட் வெயிட் டு ஒர்க் வித் யூ. அண்ட் ஆல்ரெடி ஹார்ட் பீட்ஸ் இஸ் கோயிங் ரியலி வெல். அண்ட் யூ ஆர் எ ஃபினாமினல் ஆக்ட்ரஸ் அண்ட் எ வெரி குட் ஃப்ரெண்ட். ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் நல்லா உங்கள் ஃபேன்ஸோட யூ வில் ஹாவ் எ குட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன்.
அண்ட் கடவுளோட அருளால் நீங்கள் ஆசைப்படுற எல்லாம் நடக்கட்டும். ஓகே, டேக் கேர்மா, ஹேவ் ஃபன். தேங்க்யூ ஸோ மச் அருண் வைத்தியநாதன் டைரக்டர். அருண் நான் வீடியோ பார்த்தப்ப வந்து கேட்கலான்னு இருந்தேன், நம்ம எப்போ படம் பண்ண போகிறோம், எப்போ வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறோன்னு கேட்கலான்னு இருந்தேன். அவரே சொல்லிட்டாரு வி ஆர் ஒர்க்கிங் ஆன் அ ப்ராஜெக்ட் பயம்னு சொல்லிட்டு. ஸோ அது சொல்ல அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஆகலை, பட் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. நோட் பண்ணிக்கோங்க மேம், அடுத்த படம் பண்றாங்க. அது டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. எனக்கு நான் ரொம்ப முன்னாடி இந்த சினிமா பார்க்க ஆரம்பிச்ச ஒரு டைம் இருக்கும்ல, ஸோ நான் எப்போவுமே கொஞ்சம் நல்ல ஃபிலிம்ஸ், கண்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸுக்கு தான் எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்கும். இந்த என்டர்டெயின்மெண்ட் மாஸ் படங்கள் வந்து தியேட்டரில் உட்காந்து சும்மா விசில் அடித்து கை தட்டி சத்தம் போட்டு பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்கும். பட் க்ளோஸ் டு ஹார்ட் பர்சனலி பார்க்குறதுக்கு நான் எப்போவுமே கொஞ்சம் கண்டென்ட் இருக்கிற ஃபிலிம்ஸ் தான் பார்க்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அச்சமுண்டுன்னு அருணோட படம் பார்த்துட்டு எனக்கு அந்த டைமில் அது ரொம்ப ரொம்ப ஒரு கனெக்ஷன் ஃபீலாக இருந்தது. அந்த படத்துக்கு அப்புறம் அது மறந்துட்டோன்னா மைண்ட்லேருந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் அவர் மலையாளத்தில் பெருச்சாழின்னு ஒரு படம் பண்ணாங்க, ஒரு காமெடி த்ரில்லர் மாதிரி. அப்போவும் எனக்கு அப்டேட்ஸ் எல்லாமே தெரியும். பட் ஆனால் அயலி பார்த்து சார் மெசேஜ் பண்ணப்போ தான் நாங்கள் கனெக்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் வி ஆர் லைக் கான்ஸ்டன்ட்லி இன் டச். மியூச்சுவலி நாங்கள் மோட்டிவேட் பண்ணுற 2 ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஸ்பிரிச்சுவலியும் வந்து ரொம்ப பேசுனாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சைடு பேசுகிற ஃப்ரெண்ட் அருண். மேம், பிஃபோர் வைண்ட் அப் முன்னாடி ஃபேன்ஸுக்காக ஒரு கொஸ்டின். இது பசங்களுக்கு ஹார்ட் பீட் பார்க்குறவங்களுக்கும் உங்களை பிடிக்குது, ஓகே. பசங்க பார்க்குறாங்க, சைட் அடிக்கிறாங்க, ஓகே. இங்கே இருக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாரும் உங்களை சைட் அடிக்கிறாங்க, பார்க்குறாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஹீரோயின்ஸில் அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே ஃபேமஸ் ஆகுமா? எப்படி நதியா மேம்க்கு கிளிப்பு பேண்டு அப்படின்னாச்சோ, ரதி மேம் என்ன யூஸ் பண்ணுறாலும் அது ஃபேமஸ் ஆகிடுது. அப்படியா? அப்படிதான் மேம். நோஸ்பின், ஆமாம், நிறைய பேர் நோஸ்பின் போட்டிருக்காங்க. இங்கே யாரெல்லாம் ரதியை பார்த்து நோஸ்பின் குத்துன ஆளுங்க இருக்காங்க? ஆமாங்க. ஆமாம், இந்த குட்டி குரூப்ல இவ்வளோ ஆளுங்க இருக்காங்க. எனக்கு நிறைய பேர். இன்னும் என் பக்கத்து வீட்டில் ஒரு ஸ்ரீகுட்டி இருக்குது, நீங்கள் வீடியோஸில் எல்லாம் பார்த்துருக்கோம். அண்ட் ஸ்ரீகுட்டி 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது மூக்குத்தி போட்டோம் என்னை பார்த்து. ஸோ தெரியாது அது ஏன்னு, பட் அந்த கேரக்டரோட இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். பட் ஸ்ரீகுட்டி எல்லாம் ரொம்ப முன்னாடியே பண்ணது. ஐ திங்க் எனக்கு என்ன தோணுது தெரியுமா, கரெக்டாக என்ன தெரியாது, பட் நாம் ஒரு விஷயம் ரசித்து பண்ணும்போது அது ஆளுங்களுக்கு பார்க்கும்போது அவங்களுக்கும் அதை ரசிக்க முடியுது. ஸோ அப்போ நம்மளும் அது பண்ணலாமான்னு அவங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் நான். இப்போ நான் ஒரு சில ஆளுங்க வந்து அது இப்போ எனக்கு சாரி வந்து எப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரி, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள். தனியாகவே இருக்காங்க. ஆமாம், ஆனால் நான் வந்து எப்படி சாரி ஃபேன் ஆகிட்டோன்னா, முன்னாடி இருக்கிறவங்க நிறைய சாரி கட்டின ஆளுங்க இருப்பாங்க. இப்போ ஸ்மிதா பாட்டீல் சாரி கட்டுறது, சுஹாசினி மேம் இருக்குல்ல, சுஹாசினி மேம் வந்து மலையாளத்தில் நிறையா நல்ல ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சாரி ரொம்ப கேஷுவலி ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த 90s ஹீரோயின்ஸ் எல்லாம் சாரி வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து சாரி ரொம்ப டென்ஷனில், அவ்வளோ பின் வைக்கணும், அப்படியே சாரி போட்டால் ஒரு சில ஆளுங்க உட்கார மாட்டாங்க, இப்படியே நடப்பாங்க, ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு. ஸோ அது ஆனால் அப்போல்லாம் சாரி ரொம்ப கேஷுவலாக மைண்டே இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்து நான் ரசித்து தான் நானும் சாரி ஃபேன் ஆகிட்டோம். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு விஷயம் ரசித்து பண்ணுறது பார்த்தா மற்றவங்களுக்கும் அது ரசிக்க தோணும், அவங்களும் அதை ரசித்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. விஜய் கூப்பிட்டு அப்படியே பழகிடுச்சு. நிறைய பேர் வந்து கார்த்திக் குமார்னு எல்லாம் சொல்லும்போது நான் யாரோ கார்த்திக் குமார்னு யோசிச்சுட்டு இருப்பேன். இன்னும் நிறைய பேர் வந்து கே சார்னு எல்லாம் சொல்லும், அப்பவும் வந்து அது யாருன்னு யோசிச்சுட்டே இருப்பேன் நான். அவர் வந்து மைன்யூட்டாக எதோ எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம கீழே போகக்கூடாதுல்ல, ரதி விட்டு கொடுக்க கூடாதுல்லனால அந்த ரியாக்ஷன்ல எனக்கு தானாகவே ரியாக்ட் பண்ண தோணும். ஸோ அது விஜய் கூட எனக்கு ஈஸி ஆகுது நடிக்கிறது, ரொம்ப ஈஸி கம்ஃபர்டபுள் ஆகுது. அண்ட் ஆஸ் அ பர்சன் அந்த ஃபிலிமில் வந்து இப்படி பிடிக்கிற ஒரு சீன் இருந்துச்சு. நான் என்னோட நெயில் பட்டு சாருக்கு ஸ்க்ராட்ச் வந்துச்சு கையிலெல்லாம், ஆனால் சார் நெயில் கட் பண்ணி வந்திருக்கா என்ன இப்படி பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அவ்வளோ தாட்ஃபுல்லாக யோசிச்சு கோ ஆக்டருக்கு அது கூட ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்கல்ல. என்னோட எக்ஸ் கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது, பேசிட்டு தான் இருக்குது, ரிலேஷன்ஷிப் தான் ஒர்க் அவுட் ஆகலை. எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே இருக்கும், ஒன்றா சேர்ந்து தான் வாழ முடியல. நாங்கள் 2 பேரும் குட் ஹியூமன் பீயிங்ஸாக தான் இருக்கோம் எப்போவுமே, அப்படி தான் நம்ம லவ் ஸ்டார்ட் ஆகிருக்கோம்.